எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயோட வெயிட் வந்து 700 கிராம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோல் எல்லாம் சீவிடலாம். மாங்காவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டா தான் நமக்கு அந்த ஈரம் பட்டுச்சுன்னா வீணாக போயிடும். அதனால நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போது 2 மாங்காவையும் நான் தோல் சீவிட்டு அந்த நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி காய் துருவுறதில் இந்த 2 மாங்காவையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசானாலும் துருவிக்கலாம், இல்லை நைஸாக இருக்கிறதுலையும் துருவிக்கலாம். எதில் துருவினாலும் பரவாயில்ல தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். இப்போது 2 மாங்காவையும் துருவி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 மாங்காவையும் துருவியிருக்கேன். 700 கிராம் மாங்காய் எடுத்திருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா கொட்டை தோலெல்லாம் போச்சுன்னா 1/2 கிலோ தான் வந்திருக்கு. இப்போது நான் ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு தாளிப்புக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம துருவி முடித்ததுக்கப்புறம் அதோட வெயிட் வந்துட்டு 1/2 கிலோ தான் இருக்குது. அதனால் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுந்துருச்சு, நல்ல ஃப்ளேவர் வந்திருக்கு கடுகும் வெந்தயமும். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 1/4 கப்பு வந்துட்டு கல் உப்பு எடுத்திருக்கேன். 30 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்த அந்த கடுகு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் 1/2 கப்பு வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 125 ml கப்பு. இப்போ ஒரு பேனில் எடுத்து வச்ச எண்ணெயில் பாதி எண்ணெயை மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி எண்ணெயை மாங்காய் வந்து வதக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இப்போது மாங்காய் வந்துட்டு வாங்கும்போது நான் 700 கிராம் வாங்கியிருந்தேன். அந்த கொட்டை தோலெல்லாம் உங்களுக்கு ஒரு 200 கிராம் போயிடுச்சு. உங்களுக்கு கணக்கு வந்துட்டு 1/2 கிலோ தான். இப்போது அந்த 1/2 கிலோவுக்கு தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் வந்து சேர்க்கலாம். அந்த ஹீட்லேயே இந்த பெருங்காயம் வந்துட்டு நல்லா வறுந்துடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா தான், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. சூடு வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருக்க அந்த 30 கிராம் அளவுக்கு மிளகாத்தூளை வந்து இதோட சேர்த்துடலாம். மிளகாத்தூளில் அந்த சூட்டோடவே சேர்த்தோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் சூடு வந்து பாதி அளவு குறைஞ்சதுக்கப்புறம் சேர்க்கலாம். அடுத்தது வெந்தயமும் கடுகையும் பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் சேர்க்குறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த பாதி சூடோடு இருக்க ஆயிலையே இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூடே போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ளேவரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஆல்ரெடி கடுகு வெந்தயம்லாம் நம்ம நல்லா வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே லைட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வேறு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் மிச்சம் வச்ச எண்ணெயை வந்து இப்போ நான் சேர்க்குறேன். பாதி அளவுக்கு நான் வச்சுருந்தேன். இப்போது இந்த ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை வந்து சேர்த்துடலாம். இப்போ ஆயில் வந்துட்டு பாதி அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாங்காவை வந்து நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இந்த மாங்காய் துருவல் வந்து சேர்க்கும் போது அந்த துருவல் மாதிரி தெரியும். அது வந்துட்டு நல்லா குழஞ்சிட்டு உங்களுக்கு நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இந்த ஆயிலை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வதக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அடுத்தது வந்துட்டு எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போது அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு மாங்காய் தொக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த தண்ணி வந்துட்டு நல்லா ஃபுல்லாக குறையிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே அல்வா மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடுச்சு. இப்படி மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா சேர்ந்து வருது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி இதை எடுத்துக்கலாம்.
இப்போ மாங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பை வந்து இதோட சேர்த்துடலாம். நம்ம இந்த மாங்காவோடவே தாளிப்பு போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கடுகெல்லாம் உங்களுக்கு சில டைமில் தீஞ்சிடுது. உங்களுக்கு சரியாகவும் அது ஃப்ரை ஆகாமல் ஆகிடுது. அதனால் நம்ம தனியாக நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடுது. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது அந்த ஆயில் வந்துட்டு தெரியவே தெரியாது. அதோடவே இதுவாகிடும், மெர்ஜ் ஆகிடும். அதை வதக்க நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஆயில் வந்துட்டு வெளியே தெரியவே இல்லை. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் உள்ளே வந்து அதுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு ஆயிலே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா ஆயில் வந்துட்டு விட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாயோட ப்ரிசர்வேட்டிவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பும் ஆயிலும் தான். ஆயில் வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஊறுகாய் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக தள்ளி விட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு பேனே தெரியாது. இப்போது உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ.